கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக கூட்டணி கட்சியினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தயவு செய்து உள்ளே வாருங்கள். வெயிலின் தாக்கம் எங்களுக்கு ஏசி போட்டு வந்து உண்மைதான், வெயிலின் தாக்கம் தான், ஒத்துக்கொள்கிறோம். தலைவன் வருகின்ற ஒரு அரை மணி நேரமாவது நீ உள்ளே வந்திருக்கணும். ரொம்ப வருத்தமாக இருந்து போய் சொல்றோம். நான் கேள்ஸ் எல்லாரும் நடந்து போய் உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்க. கூட்டம் இல்லை என்றால் பரவாயில்லை. 20,000க்கு மேற்பட்ட மக்கள் வருகிறது. அதனால்தான் நானும் அரசியல் அனுபவம் உள்ளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். தலைவர் அவர்களே, இந்த எனக்கு பின்னாடி வந்து பூச்சி முருகன் பேச முடியுங்க விட்டம் இல்லை. தலைவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது, உண்மையை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி 100 ஏக்கருக்கு மேல் உள்ள கல்லூரி. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் மைதானத்திலே போட்ட இருக்கைகளை எடுத்துக்கொண்டு உங்கள் பேச்சை கேட்பதற்காக அத்தனை பேரும் மரத்திற்கீழே இருக்கிறார்கள் என்று சொன்னேன். எனக்கே தெரியாது. தலைவர் நடந்து போகும்போது நடந்து போய் அத்தனை பெண்களுக்கும் கையை கொடுத்து சென்றிருக்கிறார். எதுலதான் பார்க்கிறேன், தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும். நல்ல கூட்டம் இருந்தா அவராகவே இறங்கி அத்தனை மக்களையும் உற்சாகப்படுத்தி செல்வார். இது தேமுதிக தலைவர் சொன்னது உண்மை, நான் வருத்தப்பட்டது உண்மை. இனியாவது நம்முடைய கழக தோழர்கள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அழைத்து வருகின்றவர்களை அந்த இடத்தில் இருத்தி நீங்கள் முடியும் வரை அவர்களுக்கு ஆணையிட்டு செய்ய வேண்டும் என்று தம்பி அமுதன் வாயிலாக உணர்த்திய அவர்களுக்கு அமுதனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கோபி பேரறிவாளன், அருமை தம்பி கோபி பேரறிவாளன் ஒரு தேர்தலை அவரோடு இணைந்து நான் செயல்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர், இந்திய முஸ்லீம் லீக்